வணக்கம். நான் டாக்டர் சங்கர தியாகராஜன், இருதய நோய் சிறப்பு மருத்துவர், தாமஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது, இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது ஹார்ட் அட்டாக்னு நம்ம பொதுவாக சொல்கிற விஷயம் என்னது அப்படின்னா, இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற, அதாவது இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய இரத்த குழாய்கள் 3 இருக்குது. அது வந்து பெரிய தமனி, அதாவது அயோட்டாவிலேருந்து உருவாகி இருதயத்தை சுற்றி கவர் பண்ணிக்கும். அது வழியாக தான் நம்மளுக்கு இருதயத்துக்கு ரத்தம், அதாவது அதோட உணவு மாதிரி அது வந்து ரத்தம் வந்து அது வழியாக தான் கிடைக்குது. ஸோ இப்போது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அதில் உள்ள இரத்த குழாய்களில் ஏதோ ஒன்றில் அந்த மாதிரி அடைப்பு ஏற்படுறது தான் நம்மளுக்கு எமர்ஜென்சியாக ஹார்ட் அட்டாக்காக வர்றது. இப்போ அதில் வந்து எமர்ஜென்சி ஆகும்போது டைம் இஸ் மசில்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ நேரத்துக்குள்ளே அதை சரி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெக்கவரிக்கான சான்சஸ் அதிகம். இப்போ நம்ம அது பெஸ்ட் டைம் வந்து 6 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் அந்த ரத்த ஓட்டத்தை திரும்ப கொடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய கிஃப்ட்டு. அது வந்து அவங்க கிட்டத்தட்ட பெரிய இம்பேக்டே இல்லாமல் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அந்த டைம் டிலே ஆக ஆக நம்ம அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் கொடுத்தாலுமே அது எந்த அளவு ரெக்கவர் ஆகும்னு நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போது ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலி ஹார்ட் அட்டாக் வந்தப்புறம் 2 வகையான சிகிச்சைகள் கொடுப்பாங்க. முதல்ல வந்து மருந்து செலுத்துறது, அதாவது த்ராம்பலைசிஸுங்கிறது ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்ம யூஸ்வலி கிராமங்களில் டவுன்களில் வந்து இந்த கேத்லாப் வசதி இல்லாத இடங்களில் முதல்ல த்ராம்போலைசிஸ் ஆப்ஷன் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த கேத்லாப்ன்ற ஃபெசிலிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டியூரேஷன் எடுக்கும். அதுக்குள்ளே இந்த த்ராம்போலைசிஸ், அதாவது இது வந்து ரத்தக்கட்டை கரைக்கிற மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரத்தக்கட்டு கரைஞ்சி கொஞ்சம் ரத்தம் போயிட்டாலே கொஞ்சம் அந்த தசைகளை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான். ஸோ அது வந்து த்ராம்போலைசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முதலுதவி மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஞ்சியோகிராம் மற்றும் அது தேவைப்பட்ட ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆஞ்சியோகிராம் தான். சப்போஸ் கேத்லாப் இருக்கிற இடத்துக்கே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா எமர்ஜென்சியாக கூட ஆஞ்சியோகிராம் பார்த்துறது நல்லது. ஸோ இப்போ நம்ம ஆஞ்சியோகிராம் பார்த்தோம்னா இருதயத்துக்குள்ளே இருக்கிற இரத்த குழாய்களில் அடைப்பு எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குன்ற விவரம் நம்மளுக்கு கிடச்சிடும். அதை பொறுத்து நம்ம ஸ்டென்ட் வைக்கிறது நல்லதா இல்லை பைபாஸ் நல்லதா என்னன்ற முடிவை எடுக்க முடியும். எமர்ஜென்சி சினாரியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 6 மணி நேரத்துக்குள்ளே இன்டர்வீன் 6 மணி நேரன்றது கணக்கு கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிறது நல்லது. எந்த நெஞ்சுவலியாக இருந்தாலும் நம்ம ஹார்ட் அட்டாக்கை ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இருதயத்துக்கான நெஞ்சுவலிக்கான மெயின் அறிகுறிகள் வந்து நடு நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்கும். கூட சேர்ந்து வேர்வை, மயக்கம் வரலாம். அந்த நெஞ்சுவலி வரும்போது ரொம்ப அதிகமான வலியாகவும் இருக்கலாம், ரொம்ப மிதமான வலியாகவும் இருக்கலாம். அந்த ரொம்ப மிதமான வலி நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க. அது மட்டும் எப்பயுமே லேசான நெஞ்சுவலினாலுமே ஒரு இசிஜி, எக்கோ ஸ்கேன் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்மளுக்கு அது இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் தைரியமாக இருந்துக்கலாம். பட் அந்த அதிகமான வலி வரும்போது எல்லாருமே கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அது ரொம்ப முக்கியம். அண்டு நெஞ்சுவலி இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அது லேசான நெஞ்சுவலியோ, நீங்கள் அதை கேஸ் ட்ரபிள்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க, வயிறு புண்ணுன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் தள்ளி விட்டுற வேண்டாம். கண்டிப்பாக நெஞ்சுவலி இருந்தால் அருகில் இருக்கிற மருத்துவமனையில் கண்டிப்பாக அணுகுங்கள்.